எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். இன்றைக்கி வந்து ஃபேஷியல் செய்ய போகிறோம். வீட்டிலே நம்ம செஞ்சுக்கலாம். ஆல்ப் குட்னஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட டீ ட்ரீ ஃபேஷியல் வந்து நம்ம செய்ய போகிறோம். எனக்கு ஃபேஸில் பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து பிம்பிள் வர்றது மாதிரி இருக்குது. அதனால் டீ ட்ரீ இருக்கிற ஃபேஷியல் கிட்ட நம்ம யூஸ் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து கிளென்சர். ஃபேஸை நல்லபடியாக வெட் ஆக்கிக்கணும். நான் வந்து வாட்டர் ஸ்ப்ரே செஞ்சுக்கிட்டேன். கிளென்சர் வந்து யூஸ் செய்கிறேன். கிளென்சர் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஜெல் மாதிரி இருக்குது. ஃபேஸில் நல்லபடியாக ஒரு 3 மினிட்ஸ் இல்லை வந்து 2 மினிட்ஸாவது மசாஜ் செய்யணும். கிளென்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஃபேஷியல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸை வந்து தயார்படுத்துக்கிறதுக்கு, அதாவது ஒரு டீப்பாக ஒரு க்ளீனிங் வந்து நம்மளோட ஸ்கின்னில் வந்து கொடுக்கணும். அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கிளென்சர் வந்து யூஸ் செய்கிறோம். இந்த கிளென்சர் வந்து மசாஜ் செய்கிற நேரம் உருண்டு ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஓகேவா? என்னோடய நோஸில் எல்லாம் அது இருக்குது. ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு ஸ்க்ரப்பு எஃபெக்டை கொடுத்தது மாதிரி. ஸ்க்ரப்புன்னா ரொம்ப ஸ்க்ரப்புன்னு சொல்கிறதுக்கும் இல்லை, ஆனால் வந்து இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டை வந்து செய்து உருண்டையாக வருது. நான் கையில் எடுத்து பார்க்குறேன்னா ரொம்ப திக்காக இருந்தது மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜெல்லியாக இருந்துச்சு பார்த்திங்களா, ஜெல்லி டைப்பாக. ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து உருண்டு இது மாதிரி மாறிடுது. நல்லபடியாக ஒரு 3 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ் மசாஜ் செஞ்சதுக்கு பிறகு நீங்கள் டைரெக்டாக வாட்டரில் போய் வாஷ் செஞ்சுக்கலாம். ஸ்கின்னில் நல்ல ஒரு க்ளீனிங் வந்து இருக்குது. செகண்ட் ஸ்டெப்பு ஸ்க்ரப்பு யூஸ் செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபேஸ் வந்து வெட்டாக இருக்கணும். நான் வாட்டரை வந்து ஸ்ப்ரே செஞ்சுக்கிட்டேன். இந்த ஸ்க்ரப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மைல்டான ஸ்க்ரப்புன்னு சொல்ல முடியாது. ஓரளவு ஒரு திருத்திராக இருக்கிறது மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? டெட் ஸ்கின் எல்லாம் நல்லபடியாக வந்து ரிமூவ் செய்யும். எந்த ஸ்க்ரப்பு யூஸ் செய்கிற நேரமும் ஜென்ரலாக தான் நீங்கள் வந்து மசாஜ் செய்யணும். அழுத்தம் வந்து ஸ்கின்னில் கொடுக்கவே கூடாது. அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். ஜென்ரலாக நீங்கள் ஸ்க்ரப்பு செய்கிற நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கின்னில் மாற்றம் இருக்கும். அதாவது டெட் ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகும், பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் ஆகும், ஸ்கின் வந்து நல்லா கிளியராக இருக்கும். இது வந்து வீடியோ ஃபாஸ்ட் மூடில் இருக்குது, ஆனால் நான் நார்மலாக ஸ்லோவாக தான் நான் வந்து செய்கிறேன். ஓகேவா? இந்த ஃபேஷியல் கிட்டு உங்களுக்கு பிம்பிள் பிரச்சனை இருக்குது, ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா யூஸ் செய்யுங்க. சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்க அந்த ஃபேஷியல் கிட் வந்து யூஸ் செய்ய வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து வாஷ் செஞ்சுக்கலாம். நல்ல ஒரு க்ளீனிங் வந்து ஸ்கின்ல இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்டு ஸ்டெப்பு டோனர் பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் டைப்பாக தான் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் வாட்டராக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் இல்லை. ஓகேவா? இது மாதிரி இருக்குது, லைட்டான ஒரு க்ரீன் கலரில். இந்த டோனரை வந்து நல்லபடியாக மசாஜ் செய்யணும். செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம யூஸ் செஞ்ச ஸ்க்ரப்பு 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் நல்லபடியாக மசாஜ் செய்யணும். இந்த டோனர் பார்த்திங்கன்னா இது தேர்டு ஸ்டெப்பு. இந்த ப்ராடக்டை நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் நல்லபடியாக ஸ்கின்னில் வந்து மசாஜ் செய்யணும். நீங்கள் வந்து ஒரு ஃபேஷியல் கிட்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபேஷியல் கிட்டில் எப்படி வந்து ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ செய்யணும், எந்த மெத்தடை வந்து ஃபாலோ செய்யணும்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மெத்தடை தான் ஃபாலோ செய்யணும். ஏதாவது ஒரு ஃபேஷியல் கிட்டில் கொடுத்துருக்குற மெத்தடை எல்லா ஃபேஷியல் கிட்டுக்கும் யூஸ் செய்யக்கூடாது. ஓகேவா? நல்லபடியாக மசாஜ் செஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு வெட்டான ஒரு காட்டன் வந்து எடுத்து நல்லபடியாக தொடச்சி எடுத்துக்கணும். டைரெக்டாக வாட்டரில் போய் வாஷ் செய்யக்கூடாது. இது மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். அதாவது நமக்கு டோனர் மசாஜ் செய்கிற நேரம் நம்மளோட ஸ்கின்லேயே வந்து நல்லபடியாக அப்சர்வ் ஆகி போகும். எக்ஸ்ட்ரா வந்து நல்ல வளவளப்பு தன்மையோடு நம்மளோட ஸ்கின்ல இருக்குது. அதை ரிமூவ் செய்கிறதுக்கு தான் ஒரு வெட்டான காட்டன் பேடு வந்து யூஸ் செய்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப்பு மசாஜ் க்ரீம். இந்த க்ரீமை யூஸ் செஞ்சு நம்மளோட ஃபேஸில் எவ்வளோ மசாஜ் நம்ம செய்கிறோமோ அவ்வளோ நம்மளோட ஸ்கின் வந்து டைட் ஆகும், நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும், ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும் மசாஜ் க்ரீம் வந்து நம்ம யூஸ் செய்கிற நேரம். இந்த மசாஜ் க்ரீமை நீங்கள் ஒரு 12 மினிட்ஸ் இல்லை வந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லபடியாக ஸ்கின்னில் வந்து மசாஜ் செய்யணும். மசாஜ் செய்கிற நேரம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கின்னை கீழ்ப்பக்கமாலாம் இழுக்கக்கூடாது. சர்க்குலர் மோஷனில் நல்லபடியாக மசாஜ் செய்யணும். நீங்கள் ப்ளீச் செய்ய விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, அதாவது மந்த்லி ஒன்ஸ் வந்து ப்ளீச் செஞ்சு நீங்கள் ஃபேஷியல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்னு நல்லா கிளியராக இருக்கும்.
ப்ளீச்சு செய்ய விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஸ்டெப்பு ஸ்க்ரப்பு யூஸ் செய்கிறீங்க பார்த்தீங்களா, ஸ்க்ரப்பு யூஸ் செஞ்சதுக்கு தேர்டு ஸ்டெப்பாக ப்ளீச் யூஸ் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃபேஷியல் கிட்டில் எந்த ப்ராடக்ட் வந்து தேர்டு ஸ்டெப்பில் கொடுத்துருக்குறாங்களோ அதை வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். நீங்கள் ப்ளீச் எதுவுமே யூஸ் செய்யலை அப்படின்னா இதில் இருக்கிற ஃபுல் ஸ்டெப்பையும் வந்து நீங்கள் ஃபாலோ செஞ்சுக்கலாம். நல்லபடியாக தட்டி இது மாதிரியெல்லாம் மசாஜ் செய்யுங்க. ஓகேவா? பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் வந்து நம்ம செய்கிற நேரம் நம்மளோட ஸ்கின்னு நல்லா ஹெல்த்தியாக வந்து மாறும். ஓகேவா? இந்த ஃபேஷியலெல்லாம் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செய்யுங்க, 30 நாட்களுக்கு ஒரு முறை. அது மாதிரி ப்ளீச் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் 21 டேஸ் இல்லை வந்து 30 டேஸுக்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ளீச்சை வந்து செய்யுங்க. ஸ்கின் வந்து ப்ராப்ளம் ஃப்ரீயான ஸ்கின்னாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து மாறி மாறி யூஸ் செய்கிறதுனால பிரேக் அவுட்ஸ் ப்ராப்ளங்கள் எல்லாம் வர்றது உண்டு. இல்லாமல் நம்ம நார்மலாக இருக்கிறவங்களாம் இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு யூடியூபராக இல்லாமல் நார்மலாக ப்ராடக்ட் யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ செஞ்சு பாருங்கள். ஸ்கின்னு சூப்பராக இருக்கும், ரொம்ப கிளியரான பியூட்டிஃபுல்லான ஸ்கின்னாக இருக்கும். ஃபேஷியலெல்லாம் நீங்கள் வீட்டிலே ஒரு கிட்டு வாங்கி வச்சு சூப்பராக வந்து செஞ்சுக்கலாம். ஓகேவா? மசாஜ் மட்டும் நல்லபடியாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். இந்த மசாஜ் க்ரீமை ரிமூவ் செய்கிறதுக்கு வெட்டான காட்டன் வந்து யூஸ் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து வெட்டான ஒரு சாஃப்டான ஒரு டவல் வச்சு க்ளீன் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 5th ஸ்டெப்பு, இது வந்து பீல் ஆஃப் மாஸ்க்கு. ஒரு லைட்டான ஒரு க்ரீன் கலரில் அந்த ப்ராடக்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு வந்து ஒரு க்ளூவோட ஸ்மெல் மாதிரி இருக்குது. பொதுவாக பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நிறைய பீல் ஆஃப் மாஸ்க் இது மாதிரி தான் ஸ்மெல் இருக்கும். ஓகேவா? திக்கான லேயராக வந்து ஸ்கின்ல அப்ளை செஞ்சுக்கிறேன், ஏன்னா வந்து பீல் செஞ்சு எடுக்கிற நேரம் நல்லா ப்ராப்பராக வரும். ஓகேவா? தின்னாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வராது. ட்ரை ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுக்குங்க, இல்லை ஃபுல்லாக ட்ரை ஆகிறது வரைக்கும் 30 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுக்கலாம். ஃபுல்லாக இப்போது எனக்கு ட்ரை ஆகிருச்சு. இதை வந்து பீல் செஞ்சு எடுக்க போகிறேன். இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ரொம்ப பெயினாக இருக்குது. உங்களுக்கு ஃபேஸில் வந்து ஹேர் இருந்துச்சுன்னா ரொம்ப வலிக்கும். ஓகேவா? உங்களால் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் பண்ண முடியாதபடி இருக்கும், அந்த அளவு பெயின் இருக்கும். என்னோடய ஃபேஸில் வந்து ஹேர் இல்லை, இருந்தாலும் நான் வந்து பீல் செய்கிற நேரம் ரொம்ப பெயினாக இருந்துச்சு. இது மாதிரி ரொம்ப ஒரு ஸ்டிக்காகி அப்படி பீல் செஞ்சு யூஸ் செய்கிற பீல் ஆஃப் மாஸ்க்னால பெனிஃபிட்டும் இருக்குது. அதாவது பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், டெட் ஸ்கின் எல்லாம் சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கை எடுத்ததுக்கு பிறகு வாட்டரை வச்சு, வெறும் வாட்டர் மட்டும்தான், எந்த ஃபேஸ் வாஷ் எதுவும் யூஸ் செய்யக்கூடாது. ஒரு முறை நீங்கள் வாஷ் செஞ்சதுக்கு பிறகு உடனே மாய்ஸ்சரைசர் நல்லபடியாக அப்ளை செஞ்சுக்கிங்க. டே டைமில் ஃபேஷியல் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் செய்யுங்க. 8 ஹவர்ஸுக்கு உங்களோட ஃபேஸில் ஃபேஸ் வாஷ் இல்லை சோப் எதுவுமே யூஸ் செய்யாதீங்க. அப்போ தான் ஃபேஷியல் வந்து நல்ல பலன் கொடுக்கும்.